அந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த மண்ணில் என்னையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல ஏக இறைவனை வணங்கியும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் கூறி துவங்குகிறேன். இப்போ என்னென்னா, நேற்றைய தினம் திமுகவில் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலராக இருந்த செஞ்சி மஸ்தான் அவர்களை நீக்கிவிட்டு அங்கு சேகர் என்பவரை மாவட்ட செயலராக போட்டிருக்கிறார்கள். இதில் இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா, செஞ்சி மஸ்தானும் யோக்கியர் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒன்றும் அவருக்கு வக்காலத்து வாங்கி பேசலாம். ஏன்னா செஞ்சி மஸ்தான்கிட்ட இருக்க வக்ஃபு வாரிய அமைச்சர் பதவியை அவர்கிட்ட நீக்கணும்னு குரல் கொடுத்தது நம்ம அசுரர் குரல் தான் முதல்ல. ஏன்னா அந்த வக்ஃபு இடங்களில் அதிகப்படியாக ஊழல் செய்திருக்காருன்னு அது ஆதாரங்களோட ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராகவும் முன்னாள் வக்ஃபு வாரிய தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் ஹைதர் அலி அவர்கள் அவர் மீது ஆதாரங்களுடன் தலைமைச் செயலரை புகார் செய்து அதை நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறார். எனவே அந்த வக்ஃபு அமைச்சராக இருந்து கொண்டு வக்ஃபு இடங்களிலே முறைகேடு நடந்ததற்கான முகாந்திரமும் ஆதாரமும் இருக்கும் பொழுது தார்மீக ரீதியில் அவர் அந்த பொறுப்பிலே நீடிக்க தகுதியில்லை என்பதே நமது அசுரர் குலரினுடைய குற்றச்சாட்டு. மேலும் தமிழக அரசு அவரை குறைந்தபட்சம் அந்த வக்ஃபு வாரிய அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவித்து வேறு ஒரு இலாகாவுக்கு மாற்றினால் கூட பரவாயில்லை என்பதாக நாம் ஏற்கனவே முன்வைத்திருக்கிறோம். அதனால் இந்த காணொளி என்பது வக்ஃபு வாரிய அமைச்சராக கூடிய செஞ்சி மஸ்தானுக்காக பரிந்துரை செய்து கொடுக்கக்கூடிய காணொளி அல்ல என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, திமுகவினுடைய தொடர் இஸ்லாமிய விரோத போக்கத்தான் நம்ம இதில் சொல்ல வர்றோம். இப்போ அவர்கள் இருக்கிற 65 மாவட்ட செயலர்களில் இருந்த ஒரு செஞ்சி மஸ்தான்கிறவரை விடுவிச்சிடுறாங்க. விடுவிச்சுட்டு அவரை வேறு சேகருங்கிறவரை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ தமிழகத்தில் 7 விழுக்காடு மக்கள் தொகை இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க ஒரு 60 மாவட்ட செயலர் கொடுத்தாங்கன்னா ஐஎல் 6/7/42 என்கிற அடிப்படையில் 5 மாவட்ட செயலர் இஸ்லாமியர்களுக்கு வழங்க வேண்டி இருக்கிறது. ஆனால் அதை திமுகவில் 5 மாவட்ட செயலர் வழங்கியிருக்கிறாங்களான்னா இல்லை. அப்போ நீங்கள் தொடர்ந்து இப்போ பொன்முடியுடைய மகன் கௌதம சிகாமணிக்கு மாவட்ட செயலர் வழங்குறதாகட்டும், பெரியசாமி ஐபி செந்தில்குமாருக்கு மாவட்ட செயலர் வழங்குவதாகட்டும், நம்ம துரைமுருகனுடைய மகன் கதிரானந்து நாடாளுமன்ற உறுப்பினராகட்டும், ஆற்காடு வீராசாமி அவர்களுடைய மகன் கலாநிதி வீராசாமி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இது 2வது முறையாக வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இது போன்று திமுகவில் இருக்கக்கூடிய அவர்களை பார்த்தோம்னா வாரிசு அரசியலில் தொடர்ச்சியாக நீங்கள் வாரிசு அரசியலுக்கு மக்களுடைய ஆதரவு இல்லாமல் வாரிசு அரசியல் செய்ய முடியாது என்கிற ஒரு சொத்தை வாதத்தை நீங்கள் முன்வைத்தாலும் கூட நீங்கள் அந்த வாரிசு அரசியலுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அவர் மக்கள் ஆதரவு கிடைக்கிறது. ஆனால் இதே மாதிரி இஸ்லாமிய தலைவர்கள் திமுகவில் இருந்தது இல்லையா? அவருடைய வாரிசுகளுக்கு ஏன் நீங்கள் அந்த வாய்ப்பை தர மறுக்கிறீங்க? அப்போ இஸ்லாமிய தலைவர்களுடைய வாரிசுகளுக்கு நீங்கள் அந்த வாய்ப்புகளை கொடுத்து அவர்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கின்றதை நீங்கள் நிரூபித்து ஏன் அவர்களை வாரிசு அரசியல் ஈடுபடுத்த மாட்டேங்கிறீங்க? நீங்கள் உதாரணமாக எடுத்தீங்கன்னா, திமுகவினுடைய பொருளாளராக இருந்த சாதிக் பாட்ஷா, அன்றைய சுகாதார அமைச்சர் அந்த சாதிக் பாட்ஷா அவர்களுடைய வாரிசுதாரர் இன்று எந்த நிலத்தில் இருக்கிறாங்க? நீங்கள் முன்னாள் அமைச்சர் ரஹ்மான் கான், நீங்கள் அவர் திமுக மிக சொற்ப எண்ணிக்கையில் எம்ஜிஆர் காலத்தில் அவர் முதல்வராக இருக்கும் பொழுது கூட அந்த அவையில் திமுகவுக்கு ஆதரவாக கடுமையாக சட்டமன்றங்களிலே வாதிட்டவர் ரஹ்மான் கான். அந்த ரஹ்மான் கானுடைய மகன் இன்று எங்கே இருக்கிறார்? அது தெரியலை. அப்போ அவருக்கு நீங்கள் ஏதாவது வாய்ப்பு வழங்கியிருக்கிறீங்களா அப்படின்னா இல்லை. இப்போ டிபிஎம் மதின்கான், எஸ்என்எம் உபயத்துல்லா போன்றவர்கள் எத்தனையோ தலைவர்கள் நீங்கள் திமுகவில் வந்திருக்கிறாங்க, போயிருக்காங்க. ஆனால் அவருடைய வாரிசுதாரர் இவ்வளவு ஏன் நம்ம நாகூர் கனிஃபா, பாடகர் நாகூர் கனிஃபா, எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அதிமுகவிற்காக அவரை எவ்வளவு முறை பாடல் பாட கேட்டேன். கடைசியாக ஒரே ஒரு பாடாவது எனக்காக பாடி கொடுங்கன்னு கேட்ட பொழுது அவர் திமுகவுக்காக நான் திமுக மேடையில் பாடினவன் திரும்ப உங்களுக்காக நான் பாட முடியாது என்ற கடுமையாக மறுத்துவிட்டு அதிமுக ஒரு பாடலை கூட அவர் பாடித்தரலை. அவ்வளவு பெரிய தொடர்ந்து 3 முறை முதல்வராக இருந்த எம்ஜிஆர் கேட்டுக்கொண்டு கொண்ட அவர் அதிமுக பாடாத ஒரு நபர். நீங்கள் அவருடைய பழைய புகைப்படத்தை பார்த்தோம்னா, ஒரு பக்கம் கலைஞர், இன்னொரு பக்கம் அன்பழகன் பேராசிரியர், இருவர் தோள் மீதும் கை போட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக இருந்த செல்வாக்கு மிகுந்தவர்களாக திமுக பாடுபட்ட அந்த நாகூர் ஹனீஃபா பாடகர் அவருடைய வாரிசுகளுக்கு ஏதேனும் நீங்கள் வாய்ப்பு வழங்கியிருக்கிறீங்களா அப்படின்னா இல்லை.
அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த வாரிசு அரசியலும் மக்கள் செல்வாக்குங்கிறத தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கருணாநிதி குடும்பத்துக்கும் துரைமுருகன் குடும்பத்துக்கும் ஆற்காடு வீராசாமி குடும்பத்துக்கும் இவர்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த முக்கியத்துவத்தை ஏன் நீங்கள் இந்த சாதிக் பாஷா, ரஹ்மான் கான், நாகூர் ஹனீஃபா போன்ற தலைவர்களுக்கு வந்து நீங்கள் தர மறுக்கிறீங்க? அவர் டிபிஎம் மைதீன் கான், எஸ்என்எம் உபயத்துல்லா போன்ற எத்தனையோ இஸ்லாமிய தலைவர்கள் வந்து திமுகவுக்கு தாங்குகோலாக இருந்திருக்கிறார்களே. அப்போ இவர்களுடைய வாரிசுகள்லாம் இல்லையா? நீங்கள் வந்து பொன்முடி மகனுக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்குறீங்க. பொன்முடி இப்போ சமீபத்தில் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு அதை நீங்கள் சட்ட போராட்டம் நடத்தி அவருக்கு மீண்டும் அமைச்சரவை பதவியில் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களே திமுக தலைவருக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை. இதே அளவு நீங்கள் ஏன் இஸ்லாமிய தலைவர்களுக்கும் இஸ்லாமியோட வாரிசுகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறதில்ல ஏன் இது பண்ணுறீங்க? நீங்கள் இப்போ வந்து 40 தொகுதியில் வந்து ஒரே ஒரு உங்கள் கூட்டணியில் ஒரே ஒரு தொகுதி, அது முஸ்லீம் லீக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து 7 விழுக்காடு வச்சிங்கன்னா ஒரு 3 இடங்கள் வந்து உங்கள் கூட்டணியில் நீங்கள் கூட்டணியாவோ உங்கள் இடத்துல நீங்கள் ஒதுக்கியிருக்கணுமே. ஏன் நீங்கள் அந்த 3 இடங்களை நீங்கள் தரலை? அப்போ நீங்கள் வந்து இது மாதிரி தொடர்ந்து வஞ்சிக்கிறீங்க. அதே மாதிரி 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் அரசு கணக்கீட்டின்படி 7 வாய்ப்பு நீங்கள் தரணும்னா கிட்டத்தட்ட 18 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு தரணும். 18 பேருக்கு நீங்கள் தர்றீங்களா அப்படின்னா தரலை. நீங்கள் 485 ஒன்றிய குழு தலைவர்கள் இருக்காங்களே, அதில் எத்தனை ஒன்றிய குழு தலைவர்கள், ஒன்றிய துணைத் தலைவர்கள் இஸ்லாமியர்கள் ஆகிட்டாங்க? மேயர் இருக்கிறாங்களே 20க்கு மேற்பட்ட மேயர்களில் நீங்கள் எத்தனை மேயர் கொடுத்துட்டீங்க? எத்தனை துணை மேயர் கொடுத்துருக்குறீங்க? ஏன் இப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வஞ்சிக்கிறீங்க? நீங்கள் வந்து தலித்துகளுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனித்தொகுதி இருக்கிறது போன்று உள்ளாட்சி தேர்தலில் இஸ்லாமியர்களுக்கு தனித்தொகுதி கொடுங்க நாங்கள் கேட்குறோம். அதுக்காக எந்த முயற்சியும் நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க ஸ்டாலின் அவர்களை. அப்போ வந்து தொடர்ச்சியாக உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம் தர மறுக்கிறீங்க, சட்டமன்றங்களில் நாடாளுமன்றங்களில் பிரதிநிதித்துவம் தர மறுக்கிறீங்க. உங்களுடைய கட்சிகளுடைய உட்கட்சி அமைப்புகளில் அதில் கூட நீங்கள் வந்து இஸ்லாமியர்களை வந்து புறக்கணித்து நீங்கள் நடத்துகிறீங்க. நீங்கள் உங்களுடைய நகரசபை தலைவர்களாக, நகர் தலைவர்களாக உங்கள் கட்சியினுடைய கட்டமைப்பில் எத்தனை தலைவர்கள் கொடுத்துருக்கிறீங்க? செயலாளர், நகர் செயலாளர்கள் கொடுத்துருக்கிறீங்க, எத்தனை ஒன்றிய செயலாளர் கொடுத்துருக்கீங்க, எத்தனை மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்கீங்க? கணக்கு பண்ணுங்கள். இந்த சமூகம் அரசியல் கணக்கீட்டின்படி 7 விழுக்காடுன்னு வச்சா கூட கூடுதலாக இருக்கிற நாங்கள் 10 விழுக்காடு வரைக்கும் இஸ்லாமிய சமூகம் தமிழகத்தில் இருக்கிறோம். இருந்தாலும் அரசு புள்ளிவிவரங்கள்படி நாங்கள் இருக்கக்கூடிய அந்த 7 விழுக்காடு அளவிற்காவது நீங்கள் உங்கள் கட்சியுடைய பொறுப்புகளில் வந்து எங்களுக்கு அந்த தலைமை பொறுப்புகளில் கொடுக்கணும்ல. நீங்கள் வந்து 5 துணை பொதுச்செயலாளர் போட்டிருக்கீங்களா, அதில் ஒருவராவது இஸ்லாமியருக்கு கொடுத்துருக்கிறீங்களா? நீங்கள் வந்து அப்புறம் எப்படி நீங்கள் இஸ்லாமிய பிரதிநிதித்துவத்தை பற்றி பேசுகிறீங்க? நீங்கள் வெறுமனே வாய் சவடால் அடிக்கிறீங்க. நீங்கள் பாரதிய ஜனதாவை காட்டி பாரதிய ஜனதா வந்துடும் சொல்லி இந்த மக்களை அச்சுறுத்தி இந்த சமூகத்தினுடைய வாக்குகளை 100 விழுக்காடு அறுவடை செய்வதற்கு மட்டுமே நீங்கள் பார்க்குறீங்களே ஒழிய இந்த சமூகத்துக்குடைய பிரதிநிதித்துவம் தருவதை நீங்கள் முற்றா வந்து கெடுக்கிறீங்க. ஆனால் இந்த சமூகம் அரசியல் அவைகளில் நீங்கள் சட்டமன்ற மன்றங்களில் வந்து பிரதிநிதித்துவம் பெற்று அரசியல் அதிகாரத்தை சுவைத்து விடக்கூடாது என்பதில் பாரதிய ஜனதாவை விட நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பதாகவே நாம் உணர்கிறோம். எனவே இனி வரும் காலங்களிலாவது உங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டு இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்துக்கு அளவுக்கான ஒரு பங்கீடை உங்களுடைய உட்கட்சியில் அமைந்த ஒரு பொறுப்புகளிலும் இனிமேல் உள்ளாட்சி, சட்டமன்ற, நாடாளுமன்ற பொறுப்புகளிலும் அதற்கான வாய்ப்புகளை வழங்குவீர்கள். இந்த இஸ்லாமிய தலைவர்கள் திமுகவை வளர்ப்பதற்காக, திமுக வந்து தொடர்ந்து எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டிருக்கும்போது, எம்ஜிஆர் தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கும் பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது திமுகவை தாங்கி பிடித்த தலைவர்களில் 3/4 பேர் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள். அதற்காக அந்த இஸ்லாமிய தலைவர்களுடைய வாரிசுகளுக்கு நீங்கள் இந்த ஒரு ஆற்காட்டார், துரைமுருகன், பொன்முடி, பெரியசாமி போன்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உங்கள் குடும்பம், உங்கள் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கனிமொழி, தயாநிதி மாறன் போன்ற உங்கள் வாரிசுகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவ அளவுக்கு கொடுக்கலைன்னா கூட ஏதோ அதில் குறிப்பிட்ட அளவுக்கு கொடுத்து உண்மையிலேயே தகுதி வாய்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்ல வரீங்களா இஸ்லாமிய சமூகத்தில்? அப்போ அந்த இஸ்லாமிய சமூகத்தில் தகுதி வாய்ந்தவர்கள் அந்த தலைவர்களுடைய வாரிசுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்பதாய் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி.